மை வி3 என்னுடைய நண்பர் வந்து அதில் இருந்தாப்புலைங்க. நான் எப்படி இதில் வந்து அறிமுகமானேன்னா, நான் ஒழுங்காக தாங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு செஞ்சுட்டு இருந்தேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளூர் வந்து நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. நான் வந்து உள்ளூரில் ஒரு எருப்பட்டி தாண்டி இந்த மாதிரி வரகூர் போத்துறோம். இங்கேருந்து தினந்தோறும் நான் பை தூக்கிட்டு சோத்து பை எடுத்துக்கிட்டு போயிடணுங்க. அங்கே போனோட்டியே அவங்க எங்கள் ஆஃபீஸில் கழுத்து போட்டு ஒரு டிச்சு தள்ளுற கட்டை தருவாங்க. அதில் வண்டி தருவாங்க, புஷ் வண்டி. அந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் போய் டிச்சு தள்ளுவேனுங்க. வந்து எங்கள் அதிகாரி வந்து ஃபோட்டோ போடுவாங்க. ஃபோட்டோ போட்டு வாட்டி இது மாதிரி பண்ணுவானுங்க. அப்புறம் ஒரு நண்பர் தற்செயலாக ஒரு இது மாதிரி என் கூட வேலை செய்கிறவரை ஒருத்தர் மாதிரி பார்த்துருங்க. அப்புறம் நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் நண்பர் மாதிரி சொன்னாருங்க, இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் பேரில் வந்து முகத்தில் ஏதாச்சும் தழும்பு, முகத்தில் வந்து ஒரு புள்ளி புள்ளி வர்றது, முகத்தில் இந்த மாதிரி சூட்டு கொப்பளம் மாதிரி வேர்வை மாதிரி வர்றது, இந்த மாதிரி கொப்பளம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுட்ரு ஃபேஸ் கேர் பேர் ஹெர்பலில் சித்த முறையில் தயாரிக்கிறாங்க. இது வாங்கி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாகும். சரி, அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கையே இல்லைங்க ஆரம்பத்தில். சரி போன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டுருந்தேன். நாளாக நாளாக என் மூஞ்சில் வந்து கொப்பளம் நிறையா காயாக சொல்லையாக போட்டுக்கிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு யாரும் என் கூட வந்து பேசுகிறது இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வாடடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் சோப்பு இருக்கிறது பக்கத்தில் கடை இருக்குது இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குமா, சத்தியம் மளிகை கடை. அங்கே அந்த அண்ணன் டிரைவர் அண்ணன் ஏற்கனவே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். டிஎம்டி டிரைவர் தான் வருது. எனக்கு நல்ல பழக்கமான அண்ணன். அவங்க அண்ணன் பேர் கூட பத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் தான் இந்த மாதிரி சொன்னாருங்க, இந்த மாதிரி பவுட்ரு வாங்கி முகத்தில் பூசுடா, அப்போ தான் வேலைக்கு 4 இடத்துக்கு நீ முறை சுற்றுற. இந்த மாதிரி மூஞ்சி இப்படி இருந்துச்சுன்னா எப்படி 4 பேரும் அவங்ககிட்ட வந்து பேசுவானுங்க, பழவானுங்க. நீ போல் அக்கலான்னு வேலைக்கு போகிற, வீட்டுக்கு வர, பக்கம் அக்கப்பக்கம் நல்லா பேசி பழகு. அப்படின்னா தான் வியாபாரம் நடக்கும். எங்கள் கடையில் நான் ஜாமான் கடை வச்சு கூட வீட்டுக்கு வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இந்த மாதிரி நீ வேலை உண்டு வெட்டுண்டு ஊடுண்டுன்னு இருக்காத, பக்கத்தில் பேசி பழகு. அப்படின்னா தான் இது இருந்தாலும் பொருளையும் ஏதாச்சும் வாங்கிக்கலாம், பிடிச்சிக்கலாம். அப்பப்போ கொடுத்து பணம் இருக்கும்போது கையில் இருக்கும்போது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நீ பாட்டில் அக்கடான்னு இருந்துச்சுன்னா பொருள் வாங்காமல் இன்னும் வாங்காமல் இருந்துச்சுன்னா எப்படி நீ போல போட்டுவ அப்படின்னு சண்டை போடாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேஸ் கேர் பேக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது இப்போ மூஞ்சி ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு, நல்லா இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.